வெல்கம் டு MDG ஸ்டோரிஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆக்சுவலா கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ல மாட்டிக்கிட்டேன் படிப்புல. ஆக்சுவலா நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் வீடியோ போடுவேன். மார்ச்க்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடும், அப்புறம் நம்ம ரெகுலரா வீடியோ போடலாம். அதான் இப்ப வந்து இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. 2025-26 ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சீக்கிரம் 2025 பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் லிஸ்ட்டும் போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு ரிவ்யூ வந்து 2025 அந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சிறை படம் வந்தது. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனாலே நான் அப்பவே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் பார்க்க டைம் கிடைச்சனால இப்ப பாத்துறவங்க நான் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கேன். படம் பாத்தீங்கன்னா ஒரு நிஜமாலே ஒரு நல்ல போலீஸ் டிராமா. போலீஸோட ஈவல் சைடு குட் சைடு ரெண்டுமே கரெக்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் பிரபு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆபீசர் ஒரு படத்துல. அதான் ஆனா அவர் கூட இருக்கிற ஆபீசர் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு ஒரு பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. அதே சமயம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆபீசரு, ரொம்பவே அந்த அரகன்ஸோட இருப்பாங்களா, அதெல்லாம் நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க படத்துல. நடிச்ச ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சாங்க. விக்ரம் பிரபு, அப்புறம் ஹீரோவா நடிச்ச LK அக்ஷய்குமார், ப்ரொடியூசர் லலித் குமாரோட பையன் தான் அவரு. ஃபர்ஸ்ட் படம் கண்டென்ட் ஓரியன்டா போனோம்னு நடிச்சிருக்காரு. அதுவே வந்து நான் பாராட்டக்கூடியது. நிறைய பேர் எடுத்த உடனே என்னன்னா எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுங்க, இல்லைன்னா கமர்ஷியல் படம் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் படமே ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஒரு நல்ல படமா பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு நாள் லவ் படம் தான், ஆனா ஒரு கண்டென்ட்டுக்கும் லவ் படம். அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. LK அக்ஷய்குமாரும் நல்லா நடிச்சிருந்தாரு. அந்த காலில் விழுந்து கெஞ்சர சீன்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அப்புறம் அந்த கோர்ட்ல வந்து வக்கீல் கிட்ட பேசுற சீனு, ஜட்ஜி கிட்ட காலில் விழுற சீன்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதெல்லாம் நான் கூட சொல்ல மாட்டேன். ஹீரோனா நடிச்ச அனிஷ்மாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. படத்தோட மேக்கிங் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருந்தாங்க. லோ பட்ஜெட் படம் தான், கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பிசுறு தட்டினாலும் ஆனா ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சு. மேக்கிங் வந்து ஸ்கிரீன் பே நல்லா ஃபாஸ்டா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விறுவிறுன்னு போயிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் பேசிங் டிராப் இருந்தது. மிச்சப்படி என்னன்னா ஸ்கிரீன் பே ஓரளவுக்கு டீசெண்டாவே நல்லா கொண்டு போயிட்டாங்க படத்தை வந்து போர் அடிக்காம. அதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு நல்லா இருக்கு கேட்க. இந்த நீலோத்தின்னு ஒரு பாட்டு, அப்புறம் யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு பாடிருப்பாரு. அந்த ஒரு பாட்டு ஒன்று நல்லா இருக்கு. இது ரெண்டுமே ஓரளவுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். அப்புறம் என்னன்னா இந்த கரண்ட்ல இருக்கிற சினாரியோவும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இந்து முஸ்லிம் கான்ஃபிளிக்ட், இந்த 1998 நடந்த குண்டு வெடிப்பு, இதனால நடந்த முஸ்லீம் நடந்த கெட்ட பேரு, அதனால இவங்களை எவ்வளவு ரிமைண்ட் பண்றாங்க, தள்ளி தள்ளி வைக்கிறாங்க இவங்களோட விடுதலைய, அதெல்லாம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஏன்னா இப்ப கரண்டே இப்பதானே இருக்கு. இப்ப முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அவங்களை இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சம்மந்தமே ஒரு படத்துல ஒரு சீன் வரும், இந்த மாதிரி கன் வந்து லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, லோட் பண்ணிருக்கீங்க கேட்கும் போது அவன் முஸ்லீம் சார், திருப்பி சுட்டானா என்ன பண்றது, நானும் தான் முஸ்லீமு, அப்ப நான் என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்பாரு. அந்த சீன்லாம் நிஜமாலே சூப்பரா இருந்தது. அதான் முஸ்லீம்னாலே இங்க கெட்டவன்ற மாதிரி ஒரு பேர் இருக்குல்ல, அது வந்து தப்புன்ற மாதிரி இந்த படம் வந்து எம்பசைஸ் பண்ணுது. அதுக்காகவே நான் அந்த படத்தை பாராட்டுவேன். அதான் அந்த லவ் சீன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தது. அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இம்பாக்ட் கொஞ்சம் லெஸ்ஸா இருந்தது. பட் ஆனா ஓகே, பர்ஃபார்மன்ஸ்னால இந்த லவ் சீன்ஸ் வந்து நமக்கு கேரி ஆயிடுச்சு. அதனால பிரச்சனை இல்லை. இன்ட்ரோல் பிளாக் வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணிருந்தாங்க. ஒரு ட்விஸ்டோட அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல வந்து விட்டுருந்தாங்க. இன்ட்ரோல் பிளாக் இந்த மாதிரி நல்லா இருந்தது. அதான் படத்தோட எண்டிங்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவா முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் இல்ல, அது வரையும் நீங்க சந்தோஷப்பட்டுங்க. பாசிட்டிவாவே நல்லா கொண்டு போயிட்டு முடிச்சிருக்காங்க. அதான் பாலா படம் மாதிரி முடியாம ஓரளவுக்கு நல்லா ஃபீல் குட் படம் மாதிரியே முடிச்சிட்டாங்க. அதான் தானாக்காரன் தமிழ் வந்து இந்த கதை எடுக்கிறது அதோட சீக்வல் மாதிரி தான். அந்த கேரக்டரே இதுல வர மாதிரி தான் நான் நினைச்சிட்டு பார்த்தேன். அந்த விக்ரம் பிரபு கேரக்டர் பாத்தீங்களா, அந்த கேரக்டரே இங்க வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு படம் பார்க்கும்போது. ஆனா அவரோட கேரக்டர் கரெக்டா எனக்கு சூட் ஆச்சு. அந்த சீக்வல் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிட்டு பார்த்தாலும் இந்த படம் நல்லா இருக்கு. அதான் அதே மாதிரி என்னன்னா கொஞ்சம் நைட் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் லைட் வந்து கொஞ்சம் ஒழுங்கா யூஸ் பண்ணல. கொஞ்சம் இருட்டான இடத்துல ரொம்பவே இந்த ஹீரோ முதலாம் தெரியல, ஹீரோயினுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹீரோக்கு வந்து லைட்டே ஃபோக்கஸ் பண்ணல. பேசுற சீனு, ஒரு சில நைட்ல சண்டை நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டிங்லாம் இன்னும் ப்ராப்பரா பண்ணிருக்கலாம். அதான் ஒரு தெரியாம செஞ்ச தப்புக்கு எப்படிலாம் அனுபவிக்கிறாங்கன்றதுதான் அந்த படத்தோட மெயின் கோரு. அது நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அதான் இதுக்கப்புறம் என்ன சொன்னா, இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஊன்றாங்களா அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா படம் நல்ல படம், நீங்க தாராளமா அதில் போய் பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்னொரு டைமண்ட்ஸ் ஆகணும் போலீஸ் வந்து காட்டுறதே பெரிய விஷயம் தானே. ஒன் சைட் ஆஃப் த போலீஸ் ஒரு மாஸ் மென்டாலிட்டியில இருக்கிற போலீஸ் மட்டுமே காமிச்சிட்டு இருக்காங்க நமக்கு. ஒரு மாதிரி இந்த சைடும் காமிச்சா நல்லா இருக்கும், ரியாலிட்டியில எப்படி இருக்காங்கன்றது அதையும் கரெக்டா காமிச்சதுனால இந்த படத்தை நான் பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கு, அந்த 2 சைடும் காமிச்சாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால ஓகே, எனக்கு வந்து இந்த படம் வந்து நல்லா இருந்தது. அதான் அவங்க ஏத்தன ஹைப்புக்கு இது இல்லை, ஆனா நல்ல படம், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அவ்வளவுதான் என்னோட ரிவ்யூ. நன்றி.